தொடர்ச்சியாக மதுரையில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம், பாஜக கூட்டம் அயோத்திக்கு அடுத்து மதுரையை குறிவைத்து பல்வேறு விதமான தாக்குதல்களை, அமைதியாக வாழக்கூடிய ஊர் தூங்கா நகரம், தூங்கா நகரத்தை இன்றைக்கு துடிதுடிப்பாக மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகின்ற நாசகார சக்தியாக பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்றைக்கு மதுரையில் களமிறங்கியிருக்கு. நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு, மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை அங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கவாதிகள் நாங்களெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக பெரியார் மண்ணு தான் இந்த மண், அண்ணாவின் சிந்தனையை நாங்கள் காக்கின்ற மண் என்ற அடிப்படையில் நேற்றைக்கு ஒரு நீதியரசர், அவர் நீதியரசர்னு நான் என் வாயில் சொல்கிறேன், ஏன்னா நான் வழக்கறிஞர், அதனால் சொல்லணும். ஆனால் மக்கள் இன்றைக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு இந்த நீதித்துறை என்றைக்காவது விடிய விடிய தூங்காமல் தீர்ப்பு வழங்கியிருக்கா? நான் நீதித்துறையை கேட்குறேன். ஐயப்பன் கோயிலில் பெண்கள் எல்லாம் செல்லலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு உச்சநீதிமன்றம். நீதித்துறை இதை அமுல்படுத்தியிருக்கா? இது மாதிரி நான் கேட்குறேன். காவேரி பிரச்சனையில் பலமுறை உச்சநீதிமன்றம், காவேரி நடுவர் மன்றம், காவேரி ஆணையம் எந்த தீர்ப்பையும் கர்நாடக அரசு மதிக்கலை. தண்ணி குறுவை சாகுபடிக்கு கொடுக்கறது இல்லை. வெள்ளம் வந்தால் நமக்கு தண்ணி அனுப்புகிறான் வேறு வழி இல்லாமல். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை இது மாதிரி விடிய விடிய நீதிமன்றத்தை திறந்து வச்சு எனக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கக்கூடிய மத்திய போலீஸை நான் அனுப்புவேன், அணையை திறந்து விட சொல்லியிருக்கா? மக்கள் காவேரி டெல்டா பகுதியில் தண்ணி இல்லாமல் சாகுறான். பலமுறை குறுவை சாகுபடிக்கு தண்ணி இல்லை. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் மாதிரி ஆள் தீர்ப்பு வழங்கியிருக்கீங்களா? இல்லையே. முல்லை பெரியார் அணை பிரச்சனை என்னைக்காவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை இப்படி அமுல்படுத்திருக்கீங்களா? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் அமுல்படுத்திருக்கீங்களா? மக்கள் பிரச்சனைக்கு எதற்கும் செவி சாய்க்காத இந்த நீதிமன்றம் பார்க்குற நேரத்திலிருந்து அங்கே காலங்காலமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தலைமை பட்டர் ராஜா பட்டர் அவர் சொல்கிறாரு, முருகன் கோயில் கீழே இருக்குண்டா கருவறை, அதுக்கு மேலே தான் தீபம் ஏற்றுறோம். இது இன்றைக்கு நேற்று இல்லை, திருமல் நாயக்கர் காலத்துலேருந்தே இருக்குது, இதான் மரபு, கல்வெட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இதை விட என்ன சான்று வேணும்? நீதிமன்றத்துக்கு சான்றும் ஆவணம் தானே தேவை. ஆனால் நீதிமன்றம் ஒத்துக்கொள்ள. அங்கே இருக்கக்கூடிய ஸ்தானியர்கள் சொல்கிறாங்க, அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. இவ்வளவும் மீறி கார்த்திகை நாளைக்கு தீபத்திர நாளைக்கு நாள் நீதிமன்றத்தை திறந்து வச்சு தீர்ப்பு கொடுக்குறாரு நீதியரசர் சிஆர் சாமிநாதன். இப்போ அங்கே போய் ஏற்றக்கூடாதுன்னு யாரும் விரும்பி பண்ணலை. அது ஒரு எல்லைக்கல். காலங்காலமாக ஏற்றுற இடத்துல விட்டுட்டு அங்கே ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வேறு பாதை இருந்து போனால் பரவாயில்ல. தர்காவுக்குள்ளே போய் படி இருக்குது, அந்த படிக்குள்ளே போகலான்னு ஒரு நீதியரசர் சொன்னால் என்ன நியாயம்? இந்த நியாயத்தை யார்கிட்ட போய் சொல்ல? முத்துராமலிங்கத்தவர் சொல்லுவார், மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம், கங்கையை சூதகமானால் எங்கடா போய் நீராடுவதுன்னு கேட்டது மாதிரி எங்கே போய் சொல்கிறது? இன்னொருத்த வீட்டுக்குள்ளே போய் அவன் வீட்டுக்கு போ அப்படின்னா என்னடா அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? தீர்ப்புகள் திருத்தப்படலாமா? செல்வராஜ் வீட்டுக்குள்ளே நான் புகுறேன் ஆவணம் இல்லாமல். அவர் எல்லா ஆவணத்தோடு பல 100 வருஷமாக தலைவராக இருக்கார், என்னை புகார் கொடுக்குறாரு, பசுவன் பாண்டி எந்த ஆவணம்லாம் வந்துட்டாருன்னு. நீதியரசர் என்ன சொல்கிறாரு? அப்படியா, அப்போ பசுவன் பாண்டிக்கு பாதி இடத்த கொடுத்துரு. அது மாதிரி தான் பாபர் மசூதி இருந்த இடத்துல இவங்க போய் சங்கி கூட்டம் கவலானி பைய ஆர்எஸ்எஸ் கூட்டம் உள்ளே பூந்து உட்காந்துக்கிட்டு இதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறாரு? சான்று இருக்கா? இல்லை, ராமர் கனவுல சொன்னார்னு ஒரு நீதிபதி சொல்கிறாரு, தீர்ப்பு கொடுக்குறாரு. அவருக்கு ராஜ்யசபை எம்பி பதவி கொடுக்குறாங்க ஓய்வு பெற்ற உடனே. இப்போ
ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு ராஜ்யசபா பதவி கிடைக்கும், கவர்னர் பதவி கிடைக்கும்ன்றதுக்காக மக்கள்கிட்ட கம்பெடுத்து கொடுக்குற தீர்ப்பை எப்படி நம்ம ஒத்துக்கிற முடியும்? மக்கள் பாஜக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருந்து என்ன செய்கிறான்? இண்டிபெண்ட் பாடி, தன்னாட்சி அதிகாரம் படைத்த பாடிகளை பூரா தேர்தல் ஆணையம் தான் காலுக்கு சூளை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். மோடி அமித்ஷாவும் பீன் மாதிரி வச்சுருக்காங்க தேர்தல் ஆணையரை. என்ன தேர்தல் ஆணையம்? என்ன எஸ்ஐஆர் கொண்டு வர்ற? நான் வாக்காளர்ண்டா எனக்கு வாக்காளருக்குன்னே இப்போ எல்லாமே நம்ம வாக்காளர் கிடையாது. எல்லாத்தையும் நீக்கிட்டா ஒரே நாளில் டெலீட். ஒரே நாள் 2000 தாள் செல்லாது, ஒரே நாளில் 500 செல்லாது. இப்போ ஒரே நாளில் நம்ம 6.25 கோடி வாக்காளர் இல்லைன்ட்டான். இப்போ யாருமே நம்ம வாக்காளர் கிடையாது. இப்போ நிரூபிக்கணும்னா எங்கள் அப்பா எங்கள் பாட்டி இவங்களாம் நான் கூட்டு வரணும். இதான் இப்போ தேர்தல் ஆணையம், தேர்தல் சீர்திருத்தம். அப்போ என்ன நினைக்கிற? சொந்த நாட்டு மக்களை அகதியிலாக்க நினைக்கிற. இப்போ அதான் திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி பாருங்கள், நயினார் நாகேந்திரன் எங்கிட்ட சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருந்தேன். கூட்டம் இல்லாமல் ஆளே இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆடு மாடை பார்த்து. இப்போ திருப்பரங்குன்றம் கூட்டத்தை சேர்க்கறதுக்காக வந்திருக்கேன். மேல்முறையீடு போனால் மேல்முறையீடு இப்படி வருது. என்ன தவறு? ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி பண்ணுறீங்க? இப்போ அங்கே போய் மேலே போய் நீ ஏற்றுறதுனால முருகனுக்கு பெருமை கூட போகுதா? இல்லை முருகன் இன்னொரு திருமணம் முடிக்க போகிறா? ஏற்கனவே 2 திருமணம் முடிச்சிருக்காருல்ல வள்ளி தெய்வானைய, இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதா? என்னடா நடக்க போகுது அந்த இடத்துல நீங்கள் போய் ஏற்றுறனால? இல்லை தர்காவுக்கு எது நடக்க போதா? தர்காவுக்கு சிறுமம் நடக்க போகுதா? அதுதான் அவங்க மக்கள், சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்கள் தழுவி சென்று அவங்களை அரவணைத்து செல்ல வேண்டும். நீ தர்காவுக்குள்ளே போய் தான் நான் போகிறேன் தர்காவை இடிக்கணும்னு நினைக்கிறீங்க. எச்ராஜா திருட்டு போய் சொல்கிறான் மதுரை அயோத்தியாக்கும்ன்றான். அப்போ என்ன அர்த்தம்? அயோத்தியில் லட்சக்கணக்கான இஸ்லாமியில் கொன்று குவித்த மாதிரி மதுரையில் கொன்று குவிப்போம் அப்படின்ற. ஆனால் அயோத்தி வேற ராஜா. ராஜா இது நடக்காது. நீ நினைக்கிற நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்புகள் மூலமாக எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அமுல்படுத்த முடியும்? மக்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதித்திருந்தால் அழகர் கோயில் திருவிழாவுக்கு 10 லட்சம் பேர் சேருவான். வைகாசி விசாகத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் 5 லட்சம் பேர் சேருவான். சூரசம்காரத்துக்கு 10 லட்சம் பேர் சேருவான். நேற்று உன் தீர்ப்பை மதிச்சிருந்தா 10 லட்சம் மக்கள் திரண்டிருப்பான். நீ 400 பேரை கூட்டு வந்திருக்கு. 400 பேர் திருட்டு பைய, களவாணி பைய, முல்லை மாதிரி பைய, முடிச்சவி பைய, இவனை கூட்டு வந்திருக்க கூலிக்கு கூட்டு வந்து அமுல்படுத்த பார்க்குறீங்க. இது எங்கே போய் நிற்கும்? இது எங்கே போய் நிற்கும்? வன்முறை. ஆனால் ராமர் கோவிலை இடிக்க விட்டது போன்று, பாபர் மசூதி இடிக்கிறது போன்று நாங்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஒரு மசூதியோ ஒரு தர்காவை இடிக்க விட மாட்டோம். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நம்ம இன்றைக்கி கூடியிருக்கிறோம்னா இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக தான். அது மாதிரி இந்து கோயிலையும் இடிக்க விட மாட்டோம், சர்ச்சையும் இடிக்க விட மாட்டோம். யாரும் இடிபடக்கூடாது, அனைத்து மக்களும் வாழணும். இதுதான் நம்முடைய நோக்கம். இதை பாதுகாக்கக்கூடிய அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது. நேரம் எடப்பாடி பழனிசாமி இந்த வந்துட்டான், ஆதரிச்சிட்டான். சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆதரிக்கிறான். இவங்க எல்லாம் இன்னைக்கு புரட்சித்தில் அம்மா இருந்திருந்தா சங்கராச்சாரியாரவே தூக்கி சிறையில் போட்ட அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கான்? ஆர்எஸ்எஸ்காரனை புறம் தூக்கி சிறையில் அடைச்சிருப்பாங்க. அந்த அம்மா இல்லை. திராவிட மாடல் அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்குது. நேற்றைக்கு 6-5க்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, ராத்திரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு நீதியரசர். இன்றைக்கி மேல்முறையீடு போனால் அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த தீர்ப்புகள் மக்களால் மதிக்கப்பட வேண்டும், மக்களால் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதிகாரத்தால், பாசிசத்தால் இந்த கலவர கும்பலுக்கு நீங்கள் தீவெட்டி எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த தீர்ப்புகள் அமைஞ்சால் வெகுஜன புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும். பாஜகக்காரன் நீ நினைக்கிற மாதிரி பாபர் மசூதியை தள்ளி விட்டு போன மாதிரி போயிடலாம் நினைக்கார. எச்சரிக்கை. திராவிட மாடலும் பெரியார் பெற சொல்லக்கூடிய, அண்ணா பெற சொல்லக்கூடிய நம்முடைய அமைப்புகள் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சகோதரர்களை பாதுகாப்போம், கிறிஸ்தவர்களை பாதுகாப்போம். இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தான் பெரும்பான்மையாக இருக்காங்க இல்லை, அப்புறம் என்ன பிரச்சனை? அதனால் இன்றைக்கு மதுரையில் ஆரம்பிச்சிருக்கிற தீ என்பது பரவட்டும் நினைக்கிறாங்க. தீ பரவாது. இந்த தீ பரவுனா மோசமாகும்.
இந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் தான் யோசிக்க வேண்டிய நிலைமை எதிர்காலத்தில் ஏற்படும் வரலாற்று நிர்பந்தம் என்று அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக உயர்மட்ட குழு கூட்டத்தில் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கிறவங்களை பிரார்த்தி வரவேற்கிறேன். அனைவரும் அவங்கவுங்க கருத்துக்களை தாராளமாக, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஜனநாயக இயக்கம். நான் தவறு பண்ணாலும் சுட்டி காட்டலாம். அண்ணாவிடத்தில் பொதுக்குழுவில் அண்ணாவே ஒருத்தர் குறை சொல்லி சொன்னார். அப்போ அண்ணா அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு எழுத்து சேரில் உட்காந்துட்டார். என்னுடைய குறையை நான் கேட்கின்றேன். நான் பொதுச் செயலாளராக இருக்கேன். நான் எழுத்தாவில் உட்காந்துக்கிறேன். ஏமாலே குறை வந்துருச்சு. அந்த குறையை நிவர்த்தி பண்ணதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் உட்காருன்னு சொல்லிட்டு அண்ணா அந்த குறைக்கு விளக்கம் சொன்னதுக்கு பின்னாடி, குறை சொன்னவர் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி அண்ணா மேடையில் போய் உட்கார்ந்தார். அந்த இயக்கம்தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். தாராளமாக யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நாம் ஜனநாயகத்தை காப்போம், திராவிடத்தை காப்போம், பெரியார் கொள்கையை காப்போம், அண்ணாவின் வழியில் திராவிட கருத்தியலை ஆதரிப்போம், திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக நிற்போம். வணக்கம்.